எல்லோருக்கும் வணக்கம். கையில் இருக்கிற கொஞ்சோண்டு காசை போட்டு ஷேர் மார்க்கெட்லேருந்து பெருசாக பணம் எடுத்துடணும் அப்படின்ட்டு தான் எல்லாரும் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அவங்க கையிலிருந்து மேலும் மேலும் பணத்தை மார்க்கெட்டுக்குள்ளே போடுற மாதிரி வந்துடுது. இந்த ப்ரெஷரை நிறைய பேர்த்துனால தாங்க முடியறதில்ல. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, நான் உச்சாணி கொம்பில் போய் சில ஷேர்களை வாங்கிட்டேன். அவன் என்னடான்னா கிட்டத்தட்ட 22% நஷ்டத்துக்கு போயிட்டான். ஒரு 7% மட்டும் வரட்டும், பேங்க்ல ஒரு வருஷத்துக்கு எஃப்டி போட்டால் எப்படி ஒரு 7% லாபம் கொடுக்குறான், அது மாதிரி நான் நினச்சிட்டு ஓடி போயிடுறேன், என்னால் ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாப்புல. இவருக்கு தற்போதைக்கு என்ன ஒரு நல்ல நியூஸ்னா, 22% இறங்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறி இப்போ நோ லாஸ் நோ கெயின் அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்து நிற்கிது. நண்பா, நீங்கள் மட்டும் தனியாள் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் கொண்டுகிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி தான். அவங்க கீழ் நோக்கி பிடிச்சிருப்பாங்க, மறுபடியும் மேல் நோக்கி வரும்பொழுது வித்து விடணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய மார்க்கெட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான். 2-3 நாட்களாகவே கேர்ஃபுல்லாக இருக்கான். ஏன்னு கேளுங்க, ஒரு நேர்கோட்டில் நீட்டிப்படுத்திருக்கான். ஏன்னு கேளுங்க, நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவ். அதனால ரொம்பவுமே விவரமாக சரி எதாக இருந்தாலும் மார்க்கெட் லீவ் முடியட்டும். அது போக இன்னைக்கு கடைசி ட்ரேடிங் டே, அடுத்த தடவை தொடங்கும் போதே மே மந்தினுடைய புது ட்ரேடிங் அப்படின்றது ஆரம்பமாகுது. அதனால எதா இருந்தாலும் லீவ் முடிஞ்சு பார்த்துக்கலான்னு விட்டு வச்சுட்டாங்க. நண்பர்களே, நான் துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்கல, ஒரு ஜூனியர் ஒருத்தன் வந்து சேர்ந்தான். வயசு 27 என்னமோ தான் ஆச்சு. எவ்வளோப்பா உன்னுடைய ஃபைனான்ஷியல்லாம் அப்படின்னு பற்றி பேசிட்டு இருக்கல, என்கிட்ட ஒரு 3 கோடி இருக்குங்க அண்ணா, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டான். தம்பி, அண்ணாட்ட எல்லாமே பிரெயின் மட்டும்தான்ப்பா இருக்கு, மற்றபடி சொத்து பத்தெல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 3 கோடி சொத்து அப்பயே வச்சிருந்தேன். இப்பெல்லாம் எவ்வளோ வச்சிருக்கான்னு தெரியல. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் சொல்றாப்புல, எனக்கு 22 வயசு தாங்க ஆச்சு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணிக்கிட்டே இருந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் இப்போவே 45,000 ரூபா சேர்த்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. அந்த பையன் இதே மாதிரி தான், காலேஜ்லேயே நிறைய வேலைக்கு போவான், அப்படி இப்படின்னு பணத்தை சேர்த்தி கிட்டத்தட்ட வேலைக்கு வந்து 27 வயசுல கிட்டத்தட்ட 3 கோடி பக்கம் பணம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பேசிட்டு இருக்கல, அந்த பையன் வீடு வாங்காமையே மேரேஜ் பண்ணிக்கிட்டான். எப்படின்னு கேளுங்க, என்ன ஒரு ஆச்சரியம்னு கேளுங்க. வீடு வாங்கினா கிட்டத்தட்ட இதில் பாதி 1.5 கோடி 2 கோடி காணாமல் போயிடும் சென்னையில். அதனால பையன் வீடு வாங்காமையே எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ இந்த 22 வயசு தம்பிக்கும் ஒரு பிரைட் ஃபியூச்சர் அப்படின்றது எதிர்காலத்தில் இருக்கு. நண்பர்களே, உண்மை சொல்லுங்க, இன்னைக்கு அக்ஷய திருதிக்கு எவ்வளவு தங்கம் வாங்கினீங்க? கிலோ கணக்கில் வாங்கினீங்களா, கிராம் கணக்கில் வாங்கினீங்களா, இல்லை பவுன் கணக்கில் வாங்கினீங்களா? நான் எங்கள் வீட்டம்மா மட்டும் இல்லை, பல வீட்டம்மாக்களிடம் போய் கேட்டேன் இன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்பவும் நாங்கள் 4 மணி 5 மணிக்கு குளிச்சுட்டு ரிலாக்ஸாக இருப்போம் தம்பி, இன்னைக்கு நாங்கள் பண்ண ஒரே வேலை காலையிலேயே குளிச்சுட்டு சாப்பிட்டோம், அது ஒன்று தான் நாங்கள் அக்ஷய திருதிக்கு பண்ணோம், மற்றபடி கோல்டெல்லாம் எதுவும் வாங்கலை, வாங்குற விலையிலேயே விற்கிது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் எனக்கு தெரியும், நம்மளால நிறைய பேர்த்தினுடைய கெப்பாசிட்டி தெரியும். அதனால கரெக்டாக வந்து உண்மை லைனாக சொல்லிடுங்க, எத்தனை கிராம், எத்தனை தங்கம், எத்தனை பவுன் வாங்கினீங்க அப்படின்ட்டு. நண்பர்களே, 2 முக்கியமான தகவல் இருக்கு. சியட் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு வேற லெவலில் ஏறி இருக்கான். 7% இன்னைக்கு ஏறி இருக்கான். இது வந்து சமீபத்தில் 1 இயர் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருந்த பங்கு தான். அப்படி 1 இயர் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆன உடனே இவனு ரெக்கவரி ஆனா, அப்புறம் ட்ரம்ப்னுடைய டேரிஃப்னால கொஞ்சம் கீழ் நோக்கி விழுந்தா, அப்புறம் மறுபடியும் பிக்கப் ஆகி மேல் நோக்கி ஏறினவன் கிட்டத்தட்ட 40% ஏறி இருக்கான். ஆல்மோஸ்ட் 40% ஏறி இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன மிக முக்கியமான தகவல்னா, இந்த 2025 இதுவரைக்கும் இல்லாத திருநாளாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. எப்பவுமே வால்யூம் நடக்கும்போது அடுத்த ஒரு 20-25 நாள் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது அவனுடைய பழைய லெவல்ல ஏதாவது ஒன்றை வந்து தொட்டிருப்பான், மேலேயோ கீழேயோ. ஸோ இந்த பங்கு நீ அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன பண்றான் அப்படின்றது பொறுத்திருந்தே பார்க்கணும். இன்னைக்கு இப்படி திடீர்னு இந்த சியட் மேல் நோக்கி ஏறினதுக்கு மிக முக்கியமான காரணம் அவனுடைய ரிசல்ட் இம்பாக்ட் தான். நண்பர்களே, இந்த ஷேர் மார்க்கெட் ரொம்பவுமே டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். இவனுக்கிட்ட லாஜிக் என்பதே கிடையாது. ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, நான் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மோத்திலால் ஃபைனான்ஸ்ல வச்சிருந்தேன், அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லி அவனுங்களெல்லாம் பிடிச்சி இறக்கி விட்டானே. ஆனால் ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்றதுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஆனால் அவனையும் பிடிச்சி கீழே இறக்கி விட்றாங்க, இது என்னையா லாஜிக் அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. கண்டிப்பாக லாஜிக்கே கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டில். இன்னைக்கு விஷால் மெகா மார்ட் கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்கான். ஆனால் இவன் கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போன கோட்டரை விட 263 கோடி எங்க, இப்போ கொடுத்துருக்கிற 115 கோடி எங்க. சிஎட்டு அப்படித்தான். சிஎட்டு வந்து இன்னைக்கு 10% பக்கம் ஏறி இருக்கான். பட் அவன் கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன, போன கோட்டரில் 97 கோடி, இந்த கோட்டரில் 99 கோடி. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 3 கோடி கம்மி தான்.
இருந்தாலும் இவனு 2 பேரும் இன்னைக்கு 10% ஏறி சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததெல்லாம் கும்பா குட்டி ஆகி லாஜிக் இடிக்குதே இடிக்குது அப்படின்றார். லாஜிக் இடிக்க தான் செய்யும் ஸ்டாக் மார்க்கெட்ல. நீ என்ன பண்றது? நம்ம நேரம் அப்படி இருக்குன்ட்டு போக வேண்டியதுதான். இன்னைக்கெல்லாம் அக்ஷய் திருதிக்கு கோல்டு வாங்கி எல்லாம் டயர் கம்பெனியில் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல. இந்த ஜேகே டயர் அப்படின்ற கம்பெனிலுமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வால்யூம் அப்படின்றது இந்த 2025 நடந்திருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, சியட் வந்து அவனுடைய பழைய கையை கீழிருந்து 40% ஏறி பிடிச்சிருக்கான். ஆனா இந்த ஜேகே டயர் வந்து பெரிய அளவுல வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வெறும் 25% தான் மேல் நோக்கி ஏறி இருக்கான். இங்கிருந்து அவனுடைய பழைய கை வந்து சேர்றதுனாவே இன்னும் 40% வந்து சேரணும். ஸோ இந்த ஜேகே டயர் இவன் என்ன பண்ண போறான்? மேலே உருண்டுட்டு ஓட போறானா, இல்லை இந்த டயர் வண்டி அப்படியே கீழே தள்ளி விட்டு இந்த டயர் வண்டி கீழே போய் விழுகுதா என்னன்றது தெரியல. எல்லாம் இன்னைக்கு உருண்டு ஓடுங்கடா அப்படின்ட்டாங்க டயர் கம்பெனியில் பார்த்து. நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்ம 6 மாசமா நிறைய பேர் பொறுமையா இருந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கண்ணை திறந்து பார்க்குறோம், கீழே எவ்வளவு விழுந்ததோ அதில் பாதி ஏறி வந்திருக்கான். இன்னும் எத்தனை நாள் நம்ம பொறுமையா இருக்கிறதுன்னு தெரியல. பட் வி ஆர் வெயிட்டிங் எஃப்ஐஸ். நீங்க பண்ண தப்ப நீங்க தான் சரி பண்ணணும். நீங்க தான் எங்க மார்க்கெட்டை வித்து பல லட்சம் கோடிக்கு வித்து விட்டீங்க. கடைசியில வெறும் 500-1000 கோடியை போட்டு 2000 பாயிண்ட் ஏற்றி விட்டுருக்கீங்க. இன்னொரு 10-20,000 கோடியை போட்டு தயவு செய்து இந்த மாதிரி 26,000 கொண்டு வந்து விட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நண்பர் சொன்ன மாதிரி பல பேர் நிம்மதி பெருமூச்சு விட்டு ஓடி போயிடுவாங்க. நீங்க பண்ணுவீங்களா, செய்வீர்களா அப்படின்ற மாதிரி நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். 6 மாசம் காத்திருந்த எங்களுக்கு இன்னொரு 3 மாசம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சீக்கிரம் சட்டு புட்டுன்னு மே ஜூனுக்குள்ள பல பேர்த்த ரிலீஸ் பண்ணி விடுங்க. நண்பர்களே, ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? இந்த அமரா ராஜா பேட்டரி அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்கள ஈனு பல்ல காட்டி சிரிங்கன்னா ஒருத்தர் கூட சிரிக்க மாட்டாங்க. வாயை மூடிட்டு போயா அப்படின்னு நம்மளை பார்த்து திட்டுவாங்க. ஏன்னு கேளுங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே அவன் இறங்கு முகமாவே இருக்கான். இந்த சமயத்தில் இன்னைக்கு ஒன்று கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ துறை தனியால் கிடையாது. அவன்கிட்ட ஆட்டோ மேனுஃபேக்சரிங், ஆட்டோ பார்ட்டுகள், ஆட்டோ ஆன்சிலரிஸ் அப்படின்ற மாதிரி ஆட்டோ பார்ட்ஸு, பேட்ரிஸு, இன்னும் டயர் கம்பெனி எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு டயர் வண்டிக்கு மட்டும்தான் உருண்டு ஓடி இருக்குது. அதில் முக்கியமாக சியட் என்பது கீழே இறங்கினதை மறுபடியும் ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்கான். சியட் தான் லீடர். ஸோ அந்த வகையில் இன்னும் ஆட்டோ கம்பெனிஸில் டிவிஎஸ் மோட்டர், எய்ச்சர் மோட்டர்னு சில கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனிஸ் ஏறிட்டான். பட் இந்த பேட்டரி கம்பெனிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் உண்மையிலேயே சரிஞ்சு கிடந்து இவனுமாகட்டும் எக்ஸைட் ஆகட்டும் எல்லாமே கீழே விழுந்து கிடக்குறானுங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எப்போ நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இதுக்கு விளக்கு பூஜை தான் செய்யணும். எல்லா ஒரு ஆட்டோ அப்படின்ற செக்டரில் எல்லா பாட்டுமே நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா வேற வழி இல்லை, விளக்கு பூஜை தான் செய்யணும் போல. இந்த நேரத்தில் அமரா ராஜா பேட்டரி அப்படின்றது பாவம் நொறுங்கி கிடக்கு. ஆண்டவனா பார்த்து இவனை கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டான்னா பரவாயில்ல. நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான தகவல். அதாவது சமீப காலமாக ரியல் எஸ்டேட்டினுடைய விலையெல்லாம் எங்கேயுமே இறங்கல. அவனுக்கு எல்லாம் மேலே கொந்தளிச்சு ஆடிக்கிட்டு தான் இருக்கானு. ஆனால் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய கம்பெனியினுடைய ஷேர் விலைகள் நொந்து போய் கீழே கிடக்குறான். அதில் இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டியினுடைய 52 வீக் லோ என்ன அப்படின்றது தெரியுமா? இன்னைக்கு 2% ஏறி இருக்கான். கடந்த 5 நாட்கள்ல பார்க்கும்போது 1% இறங்கி இருக்கான். கடந்த 1 மாசத்துல 5% ஏறி இருக்கான். பட் 1 இயர்னுடைய லோல தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ 1 இயர் லோ என்பது 1900 ரூபாய். அதுக்கு பக்கத்திலேயே தான் ஆடிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கெல்லாம் என்னைக்கு விடிவு காலம் வரும் அப்படின்றது தெரியல. நண்பர்கள், இந்த சமயத்தில் யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்ற மாதிரி மாருதி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் திடீர்னு 3% ஏறிட்டான். காலையில் நெகட்டிவ்ல இருந்த பங்கு மாருதி சுசுகி இன்னைக்கு 3% ஏறி இருக்கான். எங்கிருந்து ஏறி இருக்கான்? கிட்டத்தட்ட 6 மந்த் லோல இருந்து ஏறி இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆண்டவனை பார்த்து வேண்டிக்கிட்டு இருந்தாங்க, ஏதாவது பெரிய கம்பெனியை நல்லா மேல் நோக்கி வந்ததுன்னா தான் மார்க்கெட்டை மேல் நோக்கி தூக்கி விடுவாங்க. அதனால பெரிய கம்பெனிகள்லாம் ஏறணும் ஆண்டவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா மாருதி இன்னைக்கு தனியாளாக 12 பாயிண்ட்டுகளை இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்ல ஏற்றி இருக்கு. இது பத்தாதுங்க நண்பர்களே, கண்டிப்பா பத்தாது. நம்மளுக்கு தேவை இந்த எல்என்டி அப்படின்றவனை பிடிச்சி நல்லா மேல் நோக்கி தூக்கி விடணும். திடீர்னு அவனை ஒரு 3% இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20% செங்குத்தாக இந்த எல்என்டி ஷேரை இழுத்து விட்டான்னு வச்சுங்களேன், அவனு நம்மளுடைய மார்க்கெட்டை கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கி விடுவான். அதே மாதிரி இந்த ஆட்டோ செக்டர்ல டயர்கள் தனியா, அப்புறம் பேட்டரிகள் தனியான்னு கொஞ்சம் ஒவ்வொருத்தனா ஏறிக்கிட்டு இருந்தாவெல்லாம் பத்தாது, மொத்தத்துக்கு ஏறணும். இந்த மாருதி திடீர்னு ஏறின மாதிரி இந்த டாடா மோட்டரு, பஜாஜ் ஆட்டோ, இங்க பாத்தீங்களா பஜாஜ் ஆட்டோலாம் ரொம்பவுமே வீழ்ச்சி அடைஞ்சு கிடக்குறான். இவன்லாம் ஏறினா என்ன, இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் ஆளுங்க நிறைய இருக்காங்க இந்த பஜாஜ் ஆட்டோல. அதே மாதிரி அடே டாடா மோட்டர், நீ ஏறின உனக்கெல்லாம் என்னையா பிரச்சனை, ஏறுங்களேன், எல்லாரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கெல்லாம் என்னையா அப்படின்ற மாதிரி ஆட்டோ கம்பெனியில் பல பேர் நொந்து போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மாருதி செல்லக்குட்டிக்கு மிக மகிழ்ச்சி என்பது வந்துருச்சு. மற்றவங்களுக்கு எப்போ அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.
இப்போ கூட ஒரு நண்பர் ஏமாந்து போயிருந்தார் பார்த்தீங்களா? அதே மாதிரி நிறைய ட்ரேடர்கள் ரொம்பவுமே ஏமாற்றமாக இருக்காங்க. இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் பய கொஞ்சம் கூட பிக்கப் ஆக மாட்டேங்கிறானே, கரெக்டாக பார்டர் லைன்லேயே நீ எத்தனை நாளைக்குடா சுற்றிக்கிட்டே இருப்ப? 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்துலேயே நீ சுற்றிக்கிட்டு இருக்க, என்னைக்கு தான் நீ விடிவு காலம் வரும் உனக்கு அப்படின்னு பாவம் ஏமாற்றமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எப்போ இருந்து 1 வருஷமாகவே இப்படி ஏமாற்றமாகவே இருக்கு அந்த பங்கு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்களா நண்பர்களே? 70% இப்படி நீட்டி தான் படுத்துட்டு இருப்பான். திடீர்னு ஒரு 15% என்பது மேல் நோக்கி சில நேரங்களில் போவான். மீதி 15% என்பது கீழ் நோக்கி போகிற டைமாக இருக்கும். உங்களுக்கு டுருன்னு சவுண்டு கேட்கும். அது இங்கே வேற எதுவும் வாயு பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் இல்லை, அது பக்கத்தில் வேலை செய்கிறாங்க. சரி நண்பர்களே, அடுத்தது இன்னொரு முக்கியமான தகவல் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதம் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த மாதம் எப்படி தொடங்குது அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு தெரியாது. மே 1 உழைப்பாளர் தினத்துக்கு லீவ். அதனால் நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக மே மாதம் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டேல சந்திக்கிறோம். நண்பர்களே, நிறைய பேர் கும்பா பெயர்ச்சியிலிருந்து குஜாலாக்கு மாறுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அப்படின்றத கூட எடுத்து பாருங்க. கீழ் நோக்கி இருந்தவன் மறுபடியும் தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துட்டு, அதாவது சில குருஜிகள் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தத்துவ ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, மண்ணுக்கு கீழே விதைக்கணும், மண்ணுக்கு மேலே வரும்பொழுது அறுவடை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஆட்கள். அந்த மாதிரி இந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அப்படின்றது மண்ணுக்கு கீழே கடந்து மண்ணுக்கு மேலே, அதாவது 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே அப்படியே ஒரு அறுவடை வர்ற மாதிரி இருக்கிற நேரத்தில் மறுபடியும் மண்ணுக்கடியிலேயே போகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அதாவது இதுக்கு முன்னாடியே ஒரு இடம் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி மேல் நோக்கி போகாமல் 300 ரூபா ரேஞ்சிலிருந்து 220 ரூபா வரைக்கும் இறங்கிட்டான். 80 ரூபா கும்பா. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அந்த 80 ரூபாயை ரெக்கவரி பண்ணி கரெக்டாக 275 தாண்டுற மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கேண்டிலா போட்டுட்டு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கொள்கையாகவே நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனிகளுக்குள்ளே போகவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதனால் அவங்க ஓடி போய் Q3 ரிசல்ட் என்ன கொடுத்துருக்கு, Q4 ரிசல்ட் எல்லாம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவன் Q3 ரிசல்ட்டில் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய கும்பா குட்டியாக இருந்தவன். அதாவது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பதும் ஒரு ஸ்டாக்குக்கு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அப்படின்றது இருக்கிற சமயத்தில் நஷ்டத்தை குறைஞ்சி அவனுடைய லாபம் சைடு வர்றதும் ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். அந்த வகையில் Q3 ரிசல்ட்டில் தடாலடியாக அவனுடைய சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி அவனுடைய நஷ்டத்தையும் குறைச்சிக்கிட்டு இருந்தவன் அடுத்தது Q4 ரிசல்ட்டில் என்ன பண்ண போகிறான், மறுபடி கும்பா குட்டி ஆக போகிறானா அல்லது குஜாலா குட்டி ஆக போகிறானா, ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கானா அவன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ABFRL மாதிரியே இன்னொரு சுக்குநூறா உடஞ்சு கிடக்கக்கூடிய இன்னொரு பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரானியூல்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு. அவனுக்கு கொஞ்சம் கூட ஏறி வரல. அப்படியே கூட பார்த்தோமே, பல பங்குகள் லோ ரேட்லேருந்து இந்த சிஎட் என்ற பங்குகள்லாம் கூட 40% ஏறி அவனுடைய பழைய கை வந்திருக்கான். ஆனால் இவன் கிரானியூல்ஸ் இன்னுமே சுக்குநூறா உடஞ்சு கிடக்கிறவன், இன்னுமே அப்படியே கிடக்கிறான். ஆனால் பாவி, கடைசிக்கு நீ 50 days மூவிங் ஆவரேஜ் கூட தொடர அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லையா அப்படின்ற மாதிரி இவன் இன்னும் படுத்து கிடக்கிறான் பாவம். நண்பர்களே, ஒரு மிரட்டலான சம்பவம் இந்த அசாஹி இந்தியா கிளாஸ் ஷேரில் நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, இந்த பங்கு இப்போ லோ ரேட்லேருந்து எவ்வளவு ரெக்கவரி ஆகி வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அசால்ட்டாக 30% ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். ஆனால் ஒவ்வொரு முறையும் இப்படி ஏறும்பொழுது அவன் டொபக்குன்னு கீழே இறங்கிறான். ஒரு முக்கியமான மொட்டதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி டபக்குன்னு ஒரு ஹையை வச்சுக்கிட்டு அப்படியே இறங்கி இருக்கான். அப்போ ட்ரேடர்கள் இந்த இடத்துல ரொம்ப व्यसனமாக ஆண்டவனை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவா, ஏற்கனவே பல முறை இவன் பிரேக் அவுட்டை ஃபெயிலியர் பண்ணவன். எந்த ஒரு பிரேக் அவுட்லையும் சாதாரணமாக சமீபத்தில் நிற்கவே இல்லாமல் இந்த முறை இவன் என்ன பண்ண போகிறான், எங்களை ஏதாவது காப்பாற்றி விடுவியா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இவனை கீழே இறக்கி விடு, இவனுடைய லேட்டஸ்ட் சப்போர்ட் 575 ரூபா, அங்கே இறக்கி விடு அப்படின்ற மாதிரி அவங்க வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, என்னைய கழுது தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லாபத்தை குறைச்சிக்கிட்டே போகிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் இன்னுமே அவங்களுடைய ரிசல்ட்டை வெளியிடலை. ஆனால் சமீபத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கன்னா, 152 கோடி, அடுத்தது 128 கோடி, அடுத்தது 112 கோடின்னு அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் கிரேத் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ரிசல்ட்டும் அந்த ஷேர்னுடைய ப்ரைஸ் என்ன இருக்குன்னா 500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து அவன் ஒவ்வொரு குவார்ட்டர் ரிசல்ட் கம்மியாக கொடுக்குறப்பவும் குறைஞ்சு 340 கோடின்னு போயிருக்கு. அப்போ இந்த குவார்ட்டரில் இவன் என்ன பண்ண போகிறான், மேலே எகிரி அடிக்க போகிறானா அல்லது கீழே அப்படின்றது தெரியாமல் ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை,
உங்ககிட்ட எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகள் வரும்பொழுது அவன் பாட்டுக்கு எந்திரிச்சுக்கிட்டு ஆடுவான். மேலே ஒரு 10-20% போகலாம் அல்லது கீழே வரலாம். இன்னைக்கு கூட பெரிய பஜாஜ் ஃபைனான்ஸ் டக்குன்னு 5% இறங்கினா பார்த்தீங்களா? ஸோ அதனுடைய ரிசல்ட் வர தேதியெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், சில பேர்த்திட்ட கேட்போம் நம்ம போய், இன்னும் சொந்தக்காரன் பயங்கர பணக்காரனாமே ஒன்ற சகல என்னைய இவ்வளோ பெரிய BMW கார்லாம் வச்சிருக்கான்னு கேட்டால் அவன் வச்சுட்டு போகிறான் என்ன அப்படின்ற மாதிரி. இந்த முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து ரிலையன்ஸ் கம்பெனி கீழே இறங்கி இருந்தப்ப இந்த 100 பில்லியன் அமெரிக்க டாலர் கிளப்போடவும் கீழே இருந்தார். அதாவது பெரிய பணக்காரர்களோட கொஞ்சம் குறைவாக இருந்தார். இப்போ ரிலையன்ஸாக 20% மேலே பக்கமாக ஏறி வந்துடுச்சு. உடனே அவர் பழையபடி அந்த கிளப்பில் போய் ரீஜாயின் பண்ணிட்டார். இந்த உலகத்தில் 100 பில்லியன் அமெரிக்க டாலரோட அதிகமாக சொத்து இருக்கக்கூடிய பட்டியலில் போய் மறுபடியும் இணைஞ்சிட்டாரு. அவர் இணைஞ்சிட்டு போகிறார் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்மளுக்கு எங்கிருந்தோ அடித்த லக்கு பார்த்தீங்களா, அது டாடா குரூப்புக்கு தான் அதிகமாக அடிச்சிருக்கு. ஆப்பிள் வந்து ஐஃபோனுடைய ப்ரொடக்ஷன் சைனாவில் இருக்கிறத விடவும் இந்தியாவில் அதிகப்படுத்தணும் அப்படின்ற முன்னெடுப்பு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று நான் படித்தேன், உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். இனி வர்ற மே 1ஆம் தேதியிலிருந்து ஏடிஎம்மில் வந்து மெட்ரோ ரீஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 ட்ரிப்பு நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்தால் ஏதோ 23 ரூபாய்னு ஏதோ ஒரு சார்ஜ் படித்தா நீங்கள் போய் உங்களுடைய பேங்க்குகள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த பத்திரிகை படிச்சிங்க. அதுவே வந்து நான் மெட்ரோ ஏரியாஸ்லாம், அதாவது நான் அர்பன் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 தடவை எடுத்தால் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இப்படி ஏடிஎம்னுடைய விலையை ஏற்றுறாங்க, அந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் அந்த ஃப்ரீ லிமிட்ஸை குறைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே நடத்துறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். வாடகையெல்லாம் ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஏறிடுச்சு அப்படின்றாங்க. அதனால தான் ஆர்பிஐ இந்த முடிவுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட இந்த படம் இல்லை, நம்மளுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஆர்பிஐ ஏதாவது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்கிறான் சுந்தரம் அப்படின்ற மாதிரி. ஆர்பிஐ வந்து பொருளாதாரத்தில் திடீர்னு ரேட்டை குறைச்சி பணப்புழக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரேட்டை குறைக்கிறதுனால வாங்கின நிறைய பேர், கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம் வட்டி குறையுது அப்படின்ட்டு போக வேண்டியது தான். ஸோ இது வந்து நம்மளுடைய பேங்கிங் ஸ்டாக்ஸை அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேல் நோக்கி தூக்கி விட்டு நிஃப்டி எப்படியாவது 26,000 கொண்டு வந்துருங்க, 3 ஃப்ரீ, எனக்கு ஃப்ரீயே வேண்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. சில பேர்லாம் ஐபிஓ அப்ளை பண்ணுற சில அறிகுறிகளை பார்த்து தான் அப்ளை பண்ணுவாங்க, இல்லைன்னா போடா கும்பா குட்டின்ட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த வகையில் இது வந்து 321 ரூபாய்க்கு வரக்கூடிய இந்த ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ இன்னைக்கு முடியுது. எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஷேர் அதுக்கு 2 பேர் தான் போட்டி போடுறாங்க. இந்த சமயத்தில் வந்து இவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவு அப்படின்னு இப்போதைக்கு இந்த தகவல் என்ன சொல்லுதுன்னா 1 ரூபாய்ன்னு சொல்லுது. இது வந்து லிஸ்ட் ஆகும்பொழுது என்னன்றது தெரியல. இதெல்லாம் ஒரு உத்தேசம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது ஒரு உத்தேசமான ஒரு எய்ம் தான். அது வந்து நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். 1 ரூபாய்க்கு யார் அப்ளை பண்ணுறது நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. நண்பர்களே, நிறைய பேர்த்துக்கு கனவு திடீர்னு நனவாயிடும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்கு ஒரு காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போச்சு. மறுபடி திரும்பும்பொழுது இவன் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்ற மாதிரி கனவு நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கனவு பழிச்ச மாதிரி 4,000 to 6,000 ரூபா அப்படின்ற மாதிரி வந்துட்டான். எத்தனையோ கனவு காண்றாங்க, அதெல்லாம் நனவாகுதா? கிடையாது. அது மாதிரி தான் பல ஸ்டாக்குகள் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டு மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் தொப்புன்னு கீழே விழுந்துருவான். ஆனால் இந்த பிஎஸ்சி அப்படின்றது கனவை மெய்ப்பிச்சு 4,000 to 6,000 2-3 மாதத்துக்குள்ளே போயிருக்கான். இதே மாதிரி மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான இன்னொரு பங்குகளில் இந்த சிடிஎஸ்எல்னு ஒரு பங்கு, அவனு இப்படி தான் திடீர்னு குப்புற விழுந்துட்டான். இதுக்கு என்ன காரணம்னா, நிறைய டிரான்சாக்ஷன்லாம் நடக்காது, ஏன்னா மார்க்கெட்டே கீழே விழுந்துருச்சு, அதனால இவனுடைய வருமானம் கம்மியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து இப்போ மார்க்கெட் எப்போ இருந்து பிக்கப் ஆச்சுன்னா கடந்த 1.5 மாதமாகவே பிக்கப் ஆச்சு. ஸோ இவனுடைய ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்றது இப்போதைக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் இந்த பங்கும் கடந்த 4 நாட்களாக 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னைக்கு இவன் குமிஞ்சு கீழே பார்க்க போகிறானா இல்லை அண்ணாந்து மேலே பார்க்க போகிறானா அப்படின்றது தெரியல. ஆனால் இதனுடைய தகவல் என்ன அப்படின்னா, தற்போது 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது அப்படின்றதான் தகவல். ஏன்பா நீங்களாம் சுத்தமாக ஏறதையே மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த கேப்லி பாயிண்ட் அப்படின்னு ஒரு பங்கு நண்பர்களே, அவனு வந்து கடந்த மார்க்கெட் ரெக்கவரின் போது கொஞ்சம் கூட ரெக்கவரி ஆகாமல் இவன் பாட்டுக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி இன்னொரு மிக மிக முக்கியமான தகவல், ரொம்ப முக்கியம். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க, வாங்கின விலைக்கு மேலே கொஞ்சோண்டு வந்தாவே வித்துறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த வகையில் இந்த பயோகான் அப்படின்ற ஒரு பங்கு கூட எடுத்துக்குமே. சமீபத்தில் வந்து இவன் கீழே விழுந்தா, மறுபடி ரெக்கவரி ஆனா, மறுபடி கீழே விழுந்தா, மறுபடி இப்போ ரெக்கவரி ஆகிறானா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போய் ஒரு பங்கு கீழே விழுதுன்னா அது ரிலையன்ஸ் போன்ற சிடிஎஸ்எல் போன்ற பிஎஸ்சி போன்ற மிகவும் முன்னணி நிறுவனமாக லாபம் அதிகமாக செஞ்சு கடன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனிகள்னா நிறைய பேர் பதட்டப்படவே மாட்டாங்க, மேலே வந்துருவானோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து எந்த ஒரு கடன் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிக்கும் லாபம் குறைவாக செய்யக்கூடிய கம்பெனிக்கும் அல்லது ஸ்ட்ராங்கான கம்பெனிக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு நிறைய பேர் பதட்டமாக இருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சில கடன் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகிறான்னா கொஞ்சம் பதட்டம் இருக்க தான் செய்யும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம், எனக்கு மகிழ்ச்சி தான். நம்ம வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.